Hello friends, welcome to my channel Cook with Abhi. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சோப்பவல் வச்சு ஒரு சூப்பரான லட்டு செய்யலாங்க. இல்லை சுகர் எதுவுமே நம்ம சேர்க்கல. எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானோன்னா சோப்பவல் நான் 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த சோப்பவலை நல்லா ஒரு 2 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துலேயே சூப்பராக ரோஸ்ட் ஆயிடும். பாருங்கள், அழகாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா தனித்தனியாக விட்டுருங்க. இது மாதிரி ரோஸ்ட் பண்ண அவல் இந்த நெய்யோட சேர்த்து நம்ம சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ண அவலை நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆற வச்சுருங்க. அவல் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ட்ரையான மிக்சி ஜாரில் ஆறின அவலை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து இதோட வறுத்த கடலை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இதோட ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் ஒரு மணத்துக்காக சேர்த்துக்கலாம். தண்ணி ஊட்டாமல் நல்ல பவுடர் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்ல பவுடர் கணக்காக அரைச்சிக்கோங்க. இதை நம்ம ஒரு பவுலில் மாட்டி வச்சிடலாம். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். இந்த வெல்லத்தை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு தடவை சுட்டி பவுடர் மாதிரி ஆக்கிக்கோங்க. இந்த வெல்லம் நம்மளுக்கு ஏற்கனவே ஈரத்தன்மை இருக்கனால இது மாதிரி இருக்குது. ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவலை இந்த வெல்லத்தோடு நம்ம சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு தடவை மிக்சி ஜாரில் சுட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட்டு அந்த அவல் எல்லாம் நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நல்ல சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த வெல்லம் நம்மளுக்கு மண்டை வெல்லம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நார்மலாகவே அதில் ஈரத்தன்மை இருக்கனால நம்மளுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி நல்லா அந்த ஸ்வீட் எல்லாம் நம்மளுக்கு நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் நல்லா காஞ்சோன்னே கொஞ்சமாக முந்திரி, கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்குவோம். முந்திரியும் கிஸ்மிஸும் நல்லா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை இந்த அவலில் சேர்த்துருவோங்க. இந்த நெய், முந்திரி இது எல்லாத்தையும் அவலில் சேர்த்துதுங்க. சேர்த்து ஒரு தடவை இந்த ஸ்பூனை வச்சு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சூடான நெய் சேர்த்துக்கனால கையில் கொஞ்சம் சுடும். இப்போது நம்ம லைட்டாக எல்லாத்தையும் இப்படி கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த நெய் எல்லாம் நல்லா அந்த அவலோட மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு தடவை உடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு அழகாக உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இது மாதிரி இப்போ நம்ம எல்லா லட்டுவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த லட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நம்ம ஒயிட் சுகர் எதுவும் ஆட் பண்ணல. நம்ம நார்மலாக மண்டை வெல்லம் சேர்த்துருக்கோம். நீங்கள் கருப்பட்டி சேர்க்குறதா இருந்தால் கருப்பட்டியும் சேர்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ஒன் டைம் இந்த லட்டு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சூப்பராக பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நான் அந்த வீடியோ முடிகிற லாஸ்ட் கிளிப்பில் பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.